இயற்கை ஆசிரியர். ஆசிரியர் விஸ்வா. அந்த அரசு பள்ளி ஆசிரியருக்கு இயற்கை தான் இறைவன் எனலாம். பள்ளியில் இருக்கும் மாணவர்களை எல்லாம் இயற்கையின் பால் கவனம் செலுத்த வைக்கும் சின்ன சின்ன செயல்களை செய்வதில் அவர் கெட்டிக்காரர். மாணவர்களுக்கு பிறந்தநாள் என்றால் சாக்லேட் போன்ற இனிப்புகளை தராமல் கடலை மிட்டாய் கொடுத்து கொண்டாடச் சொல்வார். அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டுக்கடலை, கீரை, சிறுதானியங்கள், சுண்டல், பயிர்களின் பயன் எல்லாம் சொல்லி மாணவர்களின் உணவு பழக்கத்தை நல்வழிப்படுத்துவார். ஒரு மாணவன் பிறந்தநாள் பரிசு கேட்டால் ஒரு மரக்கன்றை கொடுத்து நட்டு வளர்க்க சொல்வார். வேப்ப மரம் மாறி, அரச மர கணேசன், புங்க மர புவனா, பனைமர பாலா என பள்ளியில் பல்வேறு மரங்கள் இருந்தன. தங்கள் பெயரில் மரங்கள் இருப்பதை பார்த்து ரசிக்கும் மாணவர்கள் அவற்றை கவனமாக பார்த்து பராமரிக்கவும் செய்தனர். அதேபோல் பள்ளியின் சுற்றுச்சுவர்களில் பறவைகளுக்கு முளைக்கட்டிய தானியங்களையும் தண்ணீரையும் தினமும் வைப்பார். பள்ளிக்கு அருகே பாம்புகள் வந்துவிட்டால் அவர்தான் அவற்றை காப்பாற்றி அந்த பகுதி மக்களுக்கு நஞ்சு உள்ள பாம்போ நஞ்சில்லா பாம்புகளை பற்றிய விவரங்களை கூறி அங்கு வசிக்கும் மக்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு உறுதியும் செய்வார். வாரந்தோறும் ஒரு நாள் அந்த பள்ளியில் பசுமை கூட்டம் நடைபெறும். அன்று மாணவியர் எல்லாம் தயக்கம் இல்லாமல் விசுவாசாரை மடக்கி கேள்விகள் கேட்பார்கள். விசுவாவும் சளைக்காமல் சிரித்தபடி அவர்களுக்கு பதில் சொல்லுவார். அந்த வார கூட்டத்தில் ஆசிரியர் எப்படியும் கேள்விகளை கேட்டு மடக்கிவிட வேண்டும் என சில மாணவியர் முடிவு செய்து கொண்டார். சிரித்தபடியே ஆசிரியர் விசுவா வகுப்பறையில் வந்து அமர்ந்தார். பசங்களா, எல்லாரும் ரெடியா, பேசலாமா என்றார். ரெடி சார் என்று மாணவியர் கூச்சலிட்டனர். முதல் மாணவனாக கிரி எழுந்தான். சார், குரங்குக்கு கிளிக்கு உணவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தினமும் காக்காக்கு புறாக்கு தானியம் தண்ணீர் வைக்கிறீங்களே, அது தப்பு இல்லையா என்று ஆசிரியர் மடக்கி விட்டதாக நினைத்து கேள்வி கேட்டான். விசுவா புன்னகைத்தபடியே சொன்னார். பறவை விலங்குகளில் காட்டு உயிர்கள், நமது குடியிருப்பு பகுதியை அடுத்து வாழும் உயிரினங்கள் என்று 2 வகை இருக்கு. காட்டு உயிர்கள் முழுவதும் தானாக இறை தேடி வாழும் திறன் பெற்றவை. அவைகளுக்கு காட்டில் எங்கே தண்ணீர் கிடைக்கும், எந்த பருவத்தில் எங்கு பூ பூக்கும், எப்போது கனிகள் பழுக்கும் என்பது நன்றாக தெரியும். அந்தந்த காலங்களில் அந்த இடங்களை நோக்கி அவைகள் இடம்பெயரும். ஆனால் நம்மை அண்டி இருக்கும் உயிரினங்களுக்கு அந்த அறிவினை பரிணாமத்தில் நாம் முழுக்க மழுங்கடித்து விட்டோம். எனவே காக்கை, குருவி, புறா போன்ற உயிரினங்களின் பயமின்றி நம் வீடுகளே நம்மோடு வாழ பழகிவிட்டன. எனவே அவற்றை பாதுகாப்பது நமது கடமை. மேலும் அவைகளுக்கு அளிக்கும் உணவினை நாம் முன்பதை போல் அவித்தோ பொரித்தோ கொடுக்கக்கூடாது. பயறு, கடலை விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் தண்ணீரில் யாருக்கும் பாகுபாடே இல்லை, அது யாருக்கு என்றாலும் பாதுகாப்பாக கொடுக்கலாம் என்றார். இந்த பதிலில் திருப்தி அடைந்தவர்களிடம் இருந்த அடுத்த கேள்வி, சார், எதுக்கு மாதந்தோறும் மரம் நடனம்? அதுதான் பறவைகளும் விலங்குகளும் விதை பரவல் செய்தே என்றனர். விசுவா பலமாக சிரித்தபடி, ஏன் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது கஷ்டமாக இருக்கா என்றார். இல்லையே சார், சும்மா தெரிஞ்சுக்க என்றனர் பிள்ளைகள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் தான் உண்ணும் உணவுக்கு இரட்டிப்பாக இயற்கைக்கு திரும்ப தங்களின் வாழ்நாளில் நல்லது செய்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் கருணையே இல்லாமல் இயற்கையை பல்வேறு வகைகளில் சுரண்டி வாழ்கிறான். திரும்ப நல்லது செய்வதே இல்லை. 1000 கோடி மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நாமும் சும்மா இருக்கலாமா? நமது முன்னோர்கள் எந்த நிலையில் நம்மிடம் இந்த பூமியை கொடுத்தார்களோ குறைந்தபட்சம் அதே நிலையிலாவது அதை நமது பிள்ளைகளுக்கு திருப்பி தர வேண்டும். பரீட்சையில் வெற்றி பெற்றால் நன்றி சொல்ல கோவிலுக்கு போய் தேங்காயும் பாலும் பழமும் கொடுக்கிறீர்களே, பூமியில் நல்ல நீரை குடித்து காற்றை சுவாசித்து பத்திரமாக வாழ்ந்ததற்கு யாருக்கு கூலி கொடுப்பீர்கள்? நீங்கள் பூமி குளிர மரங்களை நடுவதும் பல்லுயிர்களை பாதுகாப்பது மட்டுமே பூமிக்கு நீங்கள் திரும்ப செலுத்தும் நன்றி என்றார். மாறன் எழுந்து, சார், நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போவீங்களா? சாமி மேலே நம்பிக்கை இருக்கா என்றான். விஸ்வாஸ் இருத்தப்படிவே, பசுமை கூட்டில் எதுக்கு தம்பி இப்படி ஒரு கேள்வி? சரி, சொல்கிறேன். நம்மை படைச்சது கடவுள் நம்புறியா என்றார். ஆமாம் என்றான் கிரி. எனக்கு வேறு மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அறிவியல் கருத்துப்படி யாரும் கடவுளை பார்த்ததில்லை. ஆனால் பரிணாம தத்துவத்தின்படி இங்கே இருக்கும் உயிர்கள் எல்லாமே நமக்கு மூத்தவை. உன் கருத்துப்படி உயிர்கள் எல்லாவற்றையும் கடவுள் படைத்திருந்தால் மற்ற உயிர்கள் எல்லாம் நமக்கு மூத்தவையே. நான் கடவுளை பார்த்ததில்லை. ஆனால் உன் எண்ணத்தின்படி உள்ள கடவுள் படைத்த மூத்த உயிர்களை தான் உயிரோடு இப்போதும் நான் காண்கிறேன். நமக்கு மூத்த உயிர்கள் பூமியை அழிக்காமல் நாம் வாழ மிச்சம் வைத்த இந்த பூமியினை இப்போதும் பத்திரமாக பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும் என நினைக்கிறேன். இது நான் வணங்கும் இயற்கை எனும் எரிசக்திக்கு திரும்ப திரும்ப நாம் செய்ய வேண்டிய கடமை. இதை நாம் அனைவரும் செய்யலாமா என்று உரக்க குரல் எழுப்பினார். மாணவர்கள் அனைவரும் செய்வோம் சார் என்று உரக்க குரல் எழுப்பினார்கள். ஸ்டோரி பை ரவீந்திரன் நடராஜன்.
Born November 2025. Born November. Born Man of India.